धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर नन धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीर ना धीर नन धीम त धीम त धीर धीम त धीम त धीर धीम त धीम त नन धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்பம் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? வரும்போது எங்க அப்பா கிட்ட பேசிட்டு தான் வரேன். எல்லா விஷயமும் அவருக்கும் தெரியுமா? அருந்ததியோட வாழ்க்கைக்கு எங்க அப்பா பொறுப்பு. போதுமா? நான் வேணா அவரே பேச சொல்லட்டுமா? வேண்டாமயா, அவரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கால்லாம் பண்ணாத. அப்புறம் எப்படிதான் உங்க அம்மாவை தைரியப்படுத்துறது? நான் ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற வழியே இல்ல. தங்கராசா அவங்க அம்மாவோ உங்ககிட்ட நடிக்கிறாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் சொல்றது ஷாக்கா தான் இருக்கும். இப்ப கூட 2 பேரும் பரமேஸ்வரியை பார்க்க தான் போயிருக்காங்க. வீடு தேடி வந்து அந்த அம்மாவோட பியே கார்ல அழைச்சிட்டு போறாரு. நானும் அரவிந்தும் அத கண்ணால பார்த்தோம். நம்புங்கம்மா ப்ளீஸ். என்னம்மா சொல்ற? ஆமா அருந்ததி, அரவிந்த் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போயிருக்காரு. சத்தியமா சொல்றேன், உன் அத்தையும் தங்கராசும் பரமேஸ்வரி கிட்ட வெளில போயிட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மையான அன்போட இல்லடி, பரமேஸ்வரி தர போற பணத்துக்காக. அத்தையும் தங்கராசு மாமாவும் வந்து அழுதது, மன்னிப்பு கேட்டது, இதெல்லாம் பொய்யா? அத்தனையும் நாடகம் அருந்ததி. அப்பட்ட மனசையே நிலம். அதுக்கு நீ பலியாட கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ தூரம் போராடுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு குண்டை போடுற? நான் சொல்றதெல்லாம் நிஜம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நேர்லயே நிரூபிக்கிறேன். நான் சொல்றத 2 பேரும் நம்புங்க. அருந்ததி ப்ளீஸ் அருந்ததி, கொஞ்சம் நான் சொல்றதை யோசிங்கம்மா.
மேடம், என் பையன் தாலியும் மாலையும் வாங்கிட்டான். நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நேர போய் அருந்ததி கழுத்துல தாலி கட்ட வேண்டியதுதான். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா மாயா ஏதாவது பேசி அருந்ததி மனசை கலைச்சிட்டா என்ன பண்றது? அதெல்லாம் நடக்காதம்மா. இப்ப கூட அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பேசிட்டு தான் போனா. அருந்ததி ஆகட்டும், அவ அம்மாவாகட்டும், யாரும் மசியல. நான் பக்கத்துல தானே இருந்தேன், விட்டுருவேனா? அந்த மாயாவை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டு அனுப்பிட்டேன். இனிமே அவ பேச்செல்லாம் அங்க எடுபடாது. நீங்க தைரியமா இருங்க. அட ஆமா மேடம், அருந்ததி முழுசா எங்களை நம்ப ஆரம்பிச்சுட்டா. எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அருந்ததி கழுத்துல தாலியை கட்டிட்டு இங்க கூட்டிட்டு வர எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. ஆமாங்க. என்னது ஆசீர்வாதமா? இந்த பக்கமே நீங்க தலை வச்சு படுக்க கூடாது. தாலியை கட்டினதும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடணும். சரிம்மா, நீங்க சொல்றபடியே நாங்க செய்யறோம். முகூர்த்த நேரம் முடிய போகுது, பணத்தை கொடுங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். என்ன பணம்னு இப்படி நச்சரிச்சிட்டு இருக்கீங்க? தாலி கட்டினதும் கிரிக்கு ஃபோன் பண்ணுங்க, பணம் உங்களை தேடி வரும். என்ன புரியாம பேசுறீங்க? என் மகன் அந்த நொண்டி கழுத்துல தாலி கட்டுறானா அது நீங்க கொடுக்குற பணத்துக்காக மட்டும்தான். அந்த பணத்தை கண்ணில் காட்டாம நீங்க இப்படி கரார பேசினா என்ன அர்த்தம்? ஏன் நான் ஏமாத்திருவேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நம்பி யாருமே கெட்டதில்ல. தைரியமா போங்க. சரி வாமா, அதான் மேடம் சொல்லிட்டாங்களே, கல்யாணம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுவோம். இப்ப வா போலாம். வாய முடுறா. என்ன மேடம் நீங்க இப்படி புடி கொடுக்காம பேசுறீங்க? உங்களுக்கு வேண்டியது அருந்ததியோட கல்யாணம், எங்களுக்கு வேண்டியது பணம். நீங்க கையோட பணத்தை கொடுத்தா நேரா போய் அருந்ததி கழுத்துல என் புள்ள தாலி கட்டுவான். என்ன மேடம் பாக்குறீங்க? இதுவும் வியாபாரம் மாதிரி தான். கையில காசு, கழுத்துல தாலி. என்ன சொல்றீங்க? ஓகே கிரி மேடம், அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வாங்க. இதோ மேடம். இது பெரிய மனசுத்தனம். தொடங்க கிரி. தொடங்க கிரி. ஐயோ 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 ஐயோ, எவ்வளவு பணம்டா? நல்லா பாத்துக்கோங்க, இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. மேடம், உங்களை பார்க்கறதுக்கு சாட்சாத் அந்த லட்சுமி தேவி மாதிரியே இருக்கீங்க. கொடுங்க கொடுங்க. நோ 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 நோ, எங்க கிரியும் உங்க கூட வருவாரு. ஸ்ரீதேவி கூட இந்த மூதவியும் வருது. இத பார், நீ அருந்ததி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் பொட்டி கை மாறும். சரி மேடம், அப்படியே நடக்கட்டும். கிரி சார், முகூர்த்த நேரம் முடிய போகுது, வாங்க போலாம். வர மேடம். வர மேடம். வாட போலாம். வாங்க வாங்க. ஐயோ, 1 கோடி ரூபாய். தங்கராசு, எல்லாம் உன்னோட ராசிடா.
கிரி சார், கோடி ரூபாய்னதும் 4-5 பெட்டியில வரும்னு பார்த்தேன். நீங்க ஒரே பெட்டியிலே அடக்கிட்டீங்களே. எதுக்கும் கொஞ்சம் ஒரு தடவை எண்ணி பாத்துரலாமா? அதான் சொன்னேனேம்மா, உள்ள இருக்கிறதெல்லாம் 1000 ரூபாய் நோட்டு, ஒரு நயா பைசா குறையாது. கொஞ்சம் புலம்பாம வாங்களேம்மா. ஷோ, எனக்கு கையும் உடல காலும் உடல. டேய் தங்கராசு, அருந்ததியும் அவங்க அம்மாவும் பெட்டிக்குள்ள என்னன்னு கேட்டா துணிமணின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு என்ன? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேம்மா. கிரி சார், தாலி கட்டுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஒதுங்கே இருங்க. உங்களை பார்த்துட்டா உங்களுக்கு சந்தேகம் வந்துரும். நம்ம திட்டம்லாம் பாழா போயிடு என்ன? இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். என்ன சார், எதுக்கு எடுத்தாலும் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? தங்கராசு, கிரி சார் பாவம் நமக்காக அங்கே இங்கேன்னு அலையிறாரு. பெட்டி கை மாறினதும் சாருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துரு என்ன? தங்கராசு, உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசுறாங்க, கொஞ்சம் சொல்லி வை. சாரி சார். அம்மா, ஏம்மா இப்படி பேசுற? அவர் யாருன்னு நினைச்சா? நம்மள மாதிரி லேசுப்பட்ட ஆளு நினைச்சா? பரமேஸ்வரி மேடமோட பிஏ. அவரு நினைச்சாருன்னா நயா பைசா கூட நம்மளுக்கு எல்லாம் ஆக்கிடுவாரு. வாயை மூடிட்டு சும்மா இரு. மன்னிச்சிருங்க கிரி சார், தெரியாம உளறிட்டேன். சார், நீங்க ஒரு தடவை என் ஊருக்கு வாங்க, என் கையால உங்களுக்கு சமைச்சு போடுறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ கொலசாமி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உன்னதான் நம்பி இருக்கேன். டேய், முதல்ல ஒரு கார் வாங்கணும்டா. ஆரம்பிச்சிட்டியா நீ? ஏன்டா முறைக்கிற? நான் என்ன எனக்காக கேட்டேன்? நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா கார்ல போறதுக்கு தானே. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற பழமொழி ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் சிரிச்சேன். மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏற்கனவே எனக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ வேற தொண. சார், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அந்த பெட்டி வேணா நான் வச்சுக்கிறேனே. உங்ககிட்ட கொடுத்தாதான் எனக்கு கஷ்டம். சரி சார். சார், நீங்க இங்க எங்கேயாவது ஓரமா ஒளிஞ்சுக்கங்க. இவன் தாலியை கட்டினதும் நான் ஓடி வந்து உங்ககிட்ட பெட்டி வாங்கிக்கிறேன். சரி சரி, கிளம்புங்க. மூடு மாதிரி போயிடாதீங்க சார். கிளம்புங்க பெட்டி கிளம்புங்க. பத்திரம். ஆமா. பத்திரம் சார். சார், எங்கேயும் போயிடாதீங்க. போட போட, சீக்கிரம் போ போ போ. என்னடா பூட்டி இருக்குமா? தட்டு. அருந்ததி, அத்த, அருந்ததி, அத்த, அருந்ததி, அத்த. ஏ கமலா. அருந்ததி, அத்த, ஏ அருந்ததி, கமலா. அத்த, ஏ கமலா, கதவை தர. எங்க போனாளுங்க? அத்த, அருந்ததி, அத்த, ஏ அருந்ததி, கமலா. அத்த, ஏ கமலா, கதவை தர. எங்க போனாளுங்க? அத்த, அருந்ததி, அத்த, அருந்ததி. எங்கம்மா ரெண்டு பேரையும் காணோம்? ஏன்டா பதற? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. போனை போடு. இது வேற சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. எங்க போனாலுங்க? கமலா, அருந்ததி, கமலா. யாருக்கு ஃபோன் பண்றாங்க இவன்? என்னப்பா, என்னாச்சு?
வீடே வெறிச்சோடி கிடக்கு. இல்ல சார், வீடு பூட்டி இருக்கு. அருந்ததியை காணோம், அதான் போன்ல ட்ரை பண்ணிட்டு யோ இருக்கேன். என்னையா சொல்ற நீ? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. கோயிலுக்கு எங்கேயாவது போயிருக்க போறாங்க. நான் வேணா கார்ல வெயிட் பண்றேன். சார் நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. நான் அக்கம் பக்கத்துல போய் கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். என்ன? இல்லம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னடா சொல்ற? ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? அந்த மாயா படுபாவி இப்படி பண்ணிட்டாளே, என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாளே. அவ நல்லா இருப்பாளா? நாசமா போயிடுவா. ஐயோ டேய், அவ வீடு உனக்கு தெரியல. கிளம்புடா கிளம்பு. அவளை போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வந்துடலாம். ரெண்டுல ஒண்ணுனா எதா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஜெயிலா? டேய், ஏன்டா அப்படி குதர்க்கமா பேசுற? செக் அருந்ததி நம்ம வீட்டு பொண்ணுடா. மாயாவெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சிட்டு வந்துருவோம். அருந்ததி என் பேச்ச தட்ட மாட்டாடா. பேசி பேசி தானே அவளை நாம சரி பண்ணி வச்சிருக்கோம். அவ கண்டிப்பா வருவா. அப்படியே வர்ற வழியில அவளை எங்கேயாவது கோயில வச்சு அவ கழுத்துல தாலியை கட்டு, எல்லாம் சரியாயிடும். கேக நல்லா தான் இருக்கு, ஆனா இது எதுவும் நடக்காது. டேய், அபசோனமா பேசாத. நீ ஆம்பளை தானே, அவளை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டு. யார் தடுக்கிறாங்கன்னு பாப்போம். இந்த வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. நீ பேசி பேசி அவளை சரி பண்ண மாதிரி அந்த மாயாவும் பேசி பேசி அவளை தெளிய வச்சிருப்பா. தனியா விட்டு போனது தப்பு. நான் பண்ண முட்டாள்தனம். டேய், என்னடா முணுமுணுக்கிற? உன்னை ஒன்னும் சொல்லல, என்னதான் நான் நொந்துக்கிறேன். அதான் ஏன் புலம்பிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். யாரு? நானா புலம்புறேன்? நான் என்ன பைத்தியக்காரனா? எவ்வளவு ஆசை ஆசையா மாலையும் தாலியும் வாங்கிட்டு வந்தேன். வந்த சுட்டட அவ கழுத்துல தாலியை கட்டியிருப்பேன். எல்லாம் உன் பணத்தை ஆசை கெட்டு குட்டிச்சோரா போச்சு. என்னால இடையெல்லாம் கெட்டு குடிச்சவரா போச்சு? ஏன் உனக்கு பணம் ஆசை இல்லையா? என்னமோ மாமா மக ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி பேசுற. எல்லாம் இந்த ஊருக்கோடி படத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட. அப்புறம் ஏன்டா என்ன திட்டுற? ஆமா, நான் இல்லன்னு சொல்லியே. உன் அவசரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அருந்ததி கழுத்துல தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பரமேஸ்வரி மேடம் கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கலாம்னு சொன்னேன். நீதான் பறக்கா வெட்டியா பணம் பணம் பணம்னு என்னையும் கூட்டிட்டு ஓடுன. நான் மட்டும் இங்க இருந்திருந்தா அந்த மாயா உள்ள விட்டுருப்பனா இல்ல வெளியே தான் விட்டுருப்பனா? உன் பேச்ச கேட்டு நான் நடந்துக்கிட்டேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். ஆமாண்டா, அதே செருப்பால என்னையும் 2 அடி அடி. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு. எனக்கு இந்த பேச்செல்லாம் வேணும்டா. அவசரப்பட்டேன் நீ 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 என்னைய குத்தி காட்டுறியா? அப்ப நான் அவசரப்பட்டனா? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான் எதுக்கு அவசரப்பட்டேன்? அந்த கன்றாவிய என் வாயால வேற நான் சொல்லணுமா? இந்த பொடி வச்சு பேசுற வேலையெல்லாம் வேணாம். நான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றேன்ல, நீ வெளிப்படையா சொல்லு எல்லாத்தையும். அடச்சே விடுப்பா. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிட்டு இருந்தா நான் வந்த காரியம் என்ன ஆகுது? பணமா இருந்தா இதுவும் சுமதானே. எவ்வளவு நேரம் தூக்கிட்டு நிக்கிறது? உங்க சண்டையை நிறுத்திட்டு நடக்க வேண்டியதை பாருங்க. இல்ல சார், நான் எதுக்கு ஆசைப்பட்டேன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அந்த அனிதாவை நீ வீட்டுல வச்சு கொஞ்சிட்டு இருக்கல, அதத்தான் சொன்னேன். என்னைக்கோ சுலபமா முடிஞ்சிருக்க வேண்டிய வேலை நீ கொஞ்சம் அந்த மாயா பார்த்துட்டு அருந்ததி கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சு அருந்ததி உன்னை திட்டி அனுப்பல. நீ வந்து என்கிட்ட புலம்பல. எல்லாம் மறந்து போச்சா? அவளை கட்டிக்கோ, இவளை வச்சுக்கோ. நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன். அடாடா, உங்க சண்டை பெரும் சண்டையா இருக்கு. இவ்வளவு நடந்திருக்கா? இப்ப நான் நிக்கட்டுமா போகட்டுமா சொல்லுங்க. யோ வாய முடியா, நீ வேற பெரிய இவன் மாதிரி பேசுறானே. என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு காரி துப்பி அனுப்பின அருந்ததி முன்னாடி இவனை நிக்க வச்சது யாரு? நானு. கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பேசி அவ மனச கரைய வச்சது யாரு? நானு. அந்த மாயாவை அருந்ததி பக்கமே போக விடாம அப்பப்ப வெட்டி விட்டது யாரு? அதுவும் நான் தான். இவனை பணக்காரனா பாக்கணுங்கிறதுக்காக உங்க மேடம் கிட்ட பேரம் பேசினது நானு. இவ்வளவு யாருக்காக செஞ்சேன்? எனக்காகவா? சொல்லுங்க, எனக்காகவா? இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறான்.
இவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு செஞ்சேன். நன்றி கெடுத்தனமா பேசுறான். நீங்களே நியாயத்தை சொல்லுங்க சார்.